ஒரு ஸ்டேஜ் ஒரு மைக்கு ரெண்டு டிஃபரெண்ட் பர்சன் வந்து ப்ரொடக்ட் ஒரு காமெடி ஷோல கிளப்பிய சர்ச்சைகள். இவங்க ரெண்டு பேரோட தற்போதைய சட்டநிலை என்னன்னு தெரியுமா? கேஸ் ஃபேக்ட் பார்ப்போம். என்னன்னா அந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோல ஹிமாச்சி சாங்கரா என்பவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பொண்ணு டேட்டிங் கூட்டு போய் 370 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்து அந்த பொண்ணுட்ட அத்துமீறி நினைச்சிருக்காரு. அதுக்கு அந்த ஹிமாச்சி சாங்கராவோட கார்பரேட் கம்பெனி வந்து அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் மருத்துவ படிப்புக்காக தான் உடலையே தியானம் பண்ண ஒருத்தரோட உடம்ப வச்சு கேலி கிண்டல் அடிச்சு பேசிய செஜல் பவர் என்ற மருத்துவ கல்வி மாணவி மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. ஆனா தற்போதைய உண்மை நிலை என்னன்னு தெரியுமா? இது போன்ற சட்ட விழிப்புணர்வுக்கு கிரீன் ஆப்பிள் லீகல் வாய்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தா டிஎம்ஆர் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லீகல் எக்ஸ்பிளைன் பண்றேன். மகாராஷ்டிரா சைபர் கிரைம் போலீஸ் வந்து 2 பேர் மேலேயும் கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதோட மருத்துவமனை நிர்வாகம் வந்து செஜல் பவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. as per law dignity of deceased, அதாவது இந்திய அரசியலமைப்பு படி ஆர்டிகல் 21 கீழ வாழும் மனிதனுக்கு மட்டும் இல்லாம இறந்த மனிதன் உடலுக்கும் உரிய மரியாதையை கொடுக்கணும்னு சட்டத்தில் சொல்லுது. நெக்ஸ்ட் பிஎன்எஸ் செக்ஷன் 294 அப்சனிட்டி கீழ வந்து ஒருவரை பொதுவெளியில ஆபாசமாகவோ அல்லது ஒரு உணர்ச்சியை வந்து துன்புறுத்தும்படியோ பேசினா பிஎன்எஸ் செக்ஷன் 294 கீழ அப்சனிட்டி மற்றும் சைபர் குற்றங்களுக்கு கீழ கடுமையான தண்டனை கிடைக்கும்னு சட்டத்தில். அட்வொகேட்டா என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, 4 பேர் சிரிக்கிறதுக்காக பெண்கள் சம்பந்தப்பட்டதையோ அல்லது மருத்துவ படிப்புக்காக உடலே தியானம் பண்ண வர உடம்பு வந்து கேலி பொருளாக்குவதோ சட்டப்படி குற்றமாகும். தற்போதைய நிலை வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து சமூக வலைதளங்கள்ல மன்னிப்பு கேட்கிற மணிக்கு வீடியோ போட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க யோசிச்சு பேசியிருக்கலாம்.